மக்களுக்கு ஒரு கடமையை செய்கின்ற என்ற ஒரு திருப்தி இருக்கின்றது. சந்தோஷம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பொது நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ அல்லது வேறு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தளத்திலே இதை பதிவு செய்திருந்தால் உங்களுக்கு தினசரி வருமானமே நிறையவே கிடைத்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் அந்த விஷயத்தை விரும்பி உலகத்தில் எல்லா இடத்தையும் விட என் பார்வையில் என்னுடைய கிராமம் வாதரவத்தை தான் எனக்கு சொர்க்கலோகம். நேற்று இன்று கூட மிக பலர் எனக்கு அழைப்பு எடுத்து இந்த பணியில் நீங்கள் தொடர வேண்டும் என்று மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், நான் இந்த ஒரு சிலரினுடைய அவதூறான பதிவுக்கு மிக பலர் அவர்களுடைய செயற்பாடு என்ற உண்மையில் அவர்களுக்கு வானிலை முன்னறிவிப்பினால் எனக்கு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர ஒரு துளி வருவாயோ அல்லது ஒரு துளியான எந்த ஒரு அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட நாட்டினால் கூட எல்லா காலங்களிலும் எல்லா வானிலையும் 100% சரியாக கணிக்க முடியாது. பூகோள அரசியல் சார்ந்தும் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செயற்கையாக தோற்றம் பெற முடியுமா? ஏனென்றால் சில பேர் அப்படியான ஒரு வதந்திகளையும் பேசிக்கொள்கிறார்கள். அதாவது என்னுடைய கிராமத்தில் இருப்பதனால் எல்லா வகைகளிலான மக்களோடும் பழகுகின்ற வாய்ப்பும் அவர்களோடு உறவாடுகின்ற வாய்ப்பும் இருப்பதனால் விஞ்ஞானத்துக்கு அப்பால் இந்த இயற்கையை நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புகிறீர்கள் அல்லது நேசிக்கிறீர்கள்? அதனுடைய பவர் உண்மையில் நான் எப்பொழுதுமே வன்னியிலும் வாழ்ந்திருக்கின்றேன். நான் வாழ்ந்த மல்லாவியை பற்றியும் இந்த இடத்தில் குறிப்பிட செருப்பில்லாமல் நடப்பதை நான் கருத்தில் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த இயற்கையோடு மிகவும் ஒன்றித்து நான் இயங்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக தசாப்தங்களாக திடீர் அதிகரிப்பு இருக்கின்றது என்று நீங்க கருதுகிறீர்களா? உண்மையாக அன்மலேந்திரன் இந்த வலைதளத்தினூடாக நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை என்னவென்றால், அந்த உண்மையில் என்னுடைய நோக்கம் வருமானம் அல்ல. என்னுடைய முகநூலில் கிட்டத்தட்ட 45,000 என்னுடைய ஒரே ஒரு எண்ணம், இந்த வானிலை தீவிர வானிலை நிலைமைகளினால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அவர்களுடைய பொருளாதார இயலுமைக்கு மீறியதாக என்னை ஒரு கல்வி சார்ந்து ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். என்னோடு தான் என்னுடைய அம்மா இப்பொழுதும் இருக்கின்றார். என்னுடைய தந்தை 2019ஆம் ஆண்டு இருக்கின்றார். அம்மாவுக்கு இந்த விடயங்கள் பெருளவு தெரியாது. அம்மா இப்பொழுதும் என்னை தன்னுடைய ஒரு சின்ன பிள்ளையாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு சந்தித்து இந்த விடயங்கள் பற்றி பேச இருக்கிறது நாங்கள் யாரை பற்றின்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒரு வேறுபட்ட ஆளுமை, திறமையாளர். எங்களுடைய நாட்டில் வானியல் காலநிலை சார்ந்த அறிவிப்புகளை பார்க்க வேண்டுமென்றால் சாருடைய அந்த முகப்புத்தக பதிவுகளைத்தான் பலர் பார்ப்பதுண்டு. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வாதரவத்தை கிராமத்திலிருந்து படித்து இன்றைக்கு பேராசிரியராக பதவி பெற்று நாட்டுக்கு தனது பணிகளுக்கு அப்பால் அளப்பரிய சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜா சாரைத்தான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போகிறேன். சாரோட ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்த நாங்கள் என்றாலும் இந்த காணொலியில் நாங்கள் வானிலை அப்டேட்டோ அல்லது வேறு விடயங்கள் பேசாமல் சாருடைய அந்த வரலாற்று தடம், எப்படி ஒரு வாதரவத்தை அந்த கிராமத்தில் இருந்து இன்றைக்கு பேராசிரியராக உயர்வு பெற்று வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டு அங்கே இருந்து கற்கை நெறிகளை மேற்கொண்டு இன்றைக்கு இந்த காலத்தில் ஒரு சில அதாவது சமூகத்தில் எப்படியும் விதிவிலக்கானவர்கள் இருப்பார்கள், அவர்களது கதைகளையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணியை செவ்வனை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய நாகமுத்து பிரதீபராஜா சாரை இந்த தமிழ்லேந்திரன் யூடியூப் தளம் சார்பாக நேர்காணல் செய்து நிறைய விஷயங்களை கதைக்க போகிறோம். முக்கியமாக ஒரு தமிழால் முன்னுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம், இப்படியான விஷயங்களை பற்றியெல்லாம் கதைக்க போகிறோம். சார் என்ன அந்த டெக்னிக்ஸ்களை கையாண்டு இந்த வெற்றி பயணத்தில் போய்கொண்டிருக்கிறார் என்ற விடயங்களை கதைக்க போகிறோம். ஒரு அருமையான காணொளி. முக்கியமாக கல்வி புலம் சார்ந்தவர்களை நாங்கள் மனம் தளர விடக்கூடாது, அது எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாக அமைந்துவிடும். எனவே இந்த காணொளி ஒரு வித்தியாசமாக இந்த அணுகலை மேற்கொள்ள இருக்கின்றது. வாங்கோ காணொளிக்குள்ள போவோம். காணொளிக்குள் இணைத்துக் கொள்வோம் மதிப்புக்குரிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சார் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நபராக மாறி இருக்கிறீர்கள். எங்களுக்கு, அதாவது நான் புத்தூர் கிராமம், எங்களுக்கு அயல் கிராமம் வாதரவத்தை என்ற கிராமத்தில் இருந்து இன்றைக்கு இலங்கையில் ஒரு தேடப்படும் நபர், அதாவது நல்ல விடயத்துக்காக தேடப்படும் நபராக மாறி இருக்கின்றீர்கள். இந்த உங்களுடைய அந்த பயணம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி உணர்கிறீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய புவியியல் சார்ந்த கற்கையின் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை விரிவுரையாளராக நிரந்தர நியமனம் கிடைத்த பொழுது என்னுடைய துறையால் எனக்கு ஒதுக்கப்பட்ட துறை காலநிலை சார்ந்தது. அதனால் நான் காலநிலை சார்ந்த விடயங்களையே கற்க வேண்டிய தேவையும் இருந்தது. என்னுடைய பட்ட மேற்படிப்புகள் அல்லது கலாநிதி பட்டம், என்னுடைய ஆய்வு அல்லது ஆய்வு புலம் சார்ந்த அனைத்து விடயங்களுமே காலநிலைகளோடு சார்ந்ததாக இருந்தமையினால் நான் அது தொடர்பான விடயங்களில் அதிகளவான ஈடுபாட்டை கொண்டு
அது தொடர்பான விஷயங்களில் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பட்டமேற்படிப்புகளில் சில இந்த காலநிலையில் சார்ந்து அமைந்திருக்கின்றன. என்னுடைய கலாநிதி பட்ட படிப்பு முற்றுமுழுதாகவே இந்த காலநிலையில் சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வானிலை எதிர்வு கூறல் என்பது எங்களுடைய நாட்டுக்கு அல்லது எங்களுடைய மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்ற அந்த அடிப்படையில் நான் அந்த வானிலை எதிர்வு கூறல்களை மேற்கொள்வதற்கான சில பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த வானிலை எதிர்வு கூறல்களை மேற்கொண்டு வருகின்றேன். சந்தோஷம் என்பது நான் நினைக்கின்றேன், நான் ஒரு மக்களுக்கு ஒரு கடமையை செய்கின்றேன் என்ற ஒரு திருப்தி இருக்கின்றது. சந்தோஷம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பொது வழியில் ஒரு பொது விடயங்களை பயிர்கின்ற பொழுது சந்தோஷமும் இருக்கும், கவலையும் இருக்கும், மனவேதனைகள் இருக்கும், சில சங்கடங்கள் இருக்கும், சில சமயங்களில் ஒரு தயக்கமும் இருக்கும். இது இந்த விடயங்களை தொடர்ந்து மேற்கொள்ளத்தான் வேண்டுமா என்று. ஆனால் உண்மையில் பலர், நான் இன்று கூட மிக பலர் எனக்கு அழைப்பு எடுத்து இந்த பணியில் நீங்கள் தொடர வேண்டும் என்று பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிலரின் கருத்தை விட பெரும்பான்மையினர் அல்லது பலர் அதை விரும்புவதனால் அதனை ஒரு மகிழ்ச்சியாக செய்கின்றேன். வாழ்த்துக்கள் சார். முக்கியமாக இலங்கை போன்றது ஒரு வளர்முக நாட்டில் செய்மதி தொழில்நுட்பம் அல்லது ராடர் கருவிகள் சரியான முறையில் இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு காலப்பகுதியில் இந்த துறை சார்ந்து ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றீர்கள், அது சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். மக்களது அந்த ஃபீட்பேக், அதாவது யாராவது ஒருவர் கூட ஏதாவது இடக்கு முடக்காக வந்து அந்த கொஸ்டி படிப்பார்கள் தானே, அவர்களை எல்லாரும் சேர்ந்து தாக்கி விடுகிறார்கள். உங்களுக்கு என்று ஒரு படையணியை உருவாக்கி விட்டது போல எல்லோரும் சேர்ந்து தாக்கி விடுகிறார்கள். அதாவது நான் கேட்க வர விடயம் அதுதான். அதாவது ஒரு தேவையுடைய ஒரு நாடு, அந்த தேவையுடைய ஒரு நாட்டில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த திருப்தி தன்மை எப்படி இருக்கின்றது? இப்போ உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல நிம்மதி, உண்மையாக எனக்கு அது மிக மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், நான் இந்த ஒரு சிலரினுடைய அவதூறான பதிவுக்கு மிக பலர் அவர்களுடைய செயற்பாடு, ஏன்னா உண்மையில் அவர்களுக்கு என்னை நம்புகின்ற அல்லது எனக்கு ஆதரவளிக்கின்ற மக்களுக்கு தெரியும் இந்த வானிலை முன்னறிவிப்பினால் எனக்கு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர ஒரு துளி வருவாயோ அல்லது ஒரு துளியான அடைவு கூட எனக்கு கிடையாது. இது ஒரு எனக்கு ஆத்ம திருப்திக்காகவும் என்னுடைய மன நிறைவுக்காகவும் நான் 2016ஆம் ஆண்டிலிருந்தே இந்த வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த இலங்கையில் எனக்கு தெரிந்து வளிமண்டலவியல் திணைக்களத்திற்கு அடுத்தபடியாக வானிலை முன்னறிவிப்புகளை வெளியிட்ட ஒரு தனிநபர் நான் என்று எனக்கு நினைக்கின்றேன். ஏன்னா எனக்கு இதை பல சிங்கள நண்பர்கள் பேராசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழில் கற்றறிந்தவர் கூட பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நான் முதலில் ஒரு தனிநபராக மேற்கொண்டிருக்கின்றேன். ஆனால் தற்பொழுது நிறைய பேர் அந்த வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கொள்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையும் மக்களுக்கு சேவை செய்ததனுடைய வெளிப்பாடு தான் நான் இந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற பொழுது எனக்கு பலர் ஆதரவாக நிற்பது. நான் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட விரும்புகின்றேன். உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட நாட்டினால் கூட எல்லா காலங்களிலும் எல்லா வானிலையும் 100% சரியாக கணிக்க முடியாது. உண்மையில் நாங்கள் மாதிரிகளின் அடிப்படையில் கணிக்கின்ற பொழுது அந்த மாதிரிகள் காட்டுகின்ற அல்லது மாதிரிகளினுடைய நடவடிக்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த இன்டர்பிரிட்டேஷனை செய்வதுண்டு. அந்த வெதர் இன்டர்பிரிட்டேஷனுடைய தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த மழைவீழ்ச்சி அல்லது புயல் போன்ற விடயங்களை பற்றிய தரவுகள் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு செய்கின்றனர். ஆனால் உண்மையிலேயே பலர் எனக்காக நிற்கின்றார்கள் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம், நான் அவர்களுக்கு ஒரு நல்ல சேவையை ஆற்றியிருக்கின்றேன். இனிவரும் காலங்களிலும் அவர்களுக்கு இன்னமும் இதைவிடவும் சிறப்பாக வினைத்திறனாக ஒரு சேவை ஆற்றப்படும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் செயற்பாடும். வாழ்த்துக்கள் சார். முக்கியமாக அந்த வளர்ந்து வந்த விதம் என்று குறிப்பிடுவார்கள். உங்களுடைய கிராமத்திலே நீங்கள் ஒரு சாதாரணமாக எல்லா வசதிகளும் கிடைக்கத்தக்க ஒரு மாணவனாக இருந்து கற்றிருக்க முடியாது, நகர்ப்புறங்கள் இருக்கு. அப்ப உங்களுக்கு சாமானிய மக்களின் அது வேதனைகள், அனுபவங்கள் எல்லாமே விளங்கும். ஒரு நெல்லு காய வைக்கிறேன் அவ்வளவு கஷ்டம், ஒரு தொழில் செய்கிறேன் அவ்வளவு கஷ்டம், ஒரு வீட்டுக்கு 4 வேலைகள் பார்க்குறேன் அவ்வளவு கஷ்டம் என்று பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய பதிவுகளை பின்தொடர்வோர் பலர் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன், நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏனென்று சொன்னால் இப்போ இந்த ஒரு ஜெனரேஷன் செட் வந்து யாரை கொசி படிக்கணும் என்று தெரியாத, ஒரு விளக்கம் இல்லாத ஒரு சமூகம். நீங்கள் வளர்ந்த கிராமத்தை பற்றி எனக்கு தெரிந்து நீங்கள் மேடையிலே பேசியிருக்கிறீர்கள், யூடியூப் தளத்தில் சொன்னதில்லை. அந்த கிராமம் நீங்கள் வளர்ந்த பின்னணி பற்றி அறியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் என்னுடைய கிராமம் வாதரவத்தை. என்னுடைய கிராமத்தை பொறுத்தவரையில் புவியியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம். வலிகாமத்துக்கும் வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும்
இணைப்பு மையமாக உண்மையில் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தின் மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது புவியியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி எங்களுடைய கிராமம். எங்களுடைய கிராமத்தினுடைய வடக்கு எல்லை வடமராட்சி, எங்களுடைய கிராமத்தினுடைய கிழக்கு எல்லை தென்மராட்சி, எங்களுடைய கிராமத்தினுடைய மேற்கு எல்லை வலிகாமம். ஆகவே ஒரு 3 பெரிய நிலத்திணிவுகளை இணைக்கின்ற, இதற்கு மேலதிகமாக தொண்டைமனாறு கடல் நீர் ஏரியையும் உப்பாறு கடல் நீர் ஏரியையும் இணைக்கின்ற ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புவியியல் பின்னணி கொண்ட ஒரு கிராமத்தில் நான் வாழ்ந்து வருகின்றேன். நான் நினைக்கின்றேன் எனக்கு புவியியல் சார்ந்த பல விடயங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய கிராமம். இன்றும் கூட நான் என்னுடைய கிராமத்திலேயே வாழ்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய கிராமம் எனக்கு தருகின்ற நிம்மதியையும் சந்தோஷத்தினையும் உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் நான் அனுபவிக்கவில்லை. நான் உலகத்தின் மிக அழகான நாடுன்னு சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்தில் பல தடவைகள் சென்றிருக்கின்றேன். வேறுபட்ட பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். மலேசியாவில் படித்திருக்கின்றேன், இந்தியாவில் படித்திருக்கின்றேன். இது போன்ற நாடுகளில் எல்லாம் எனக்கு கிடைக்காத நிம்மதியும் அல்லது அந்த சந்தோஷம் எனக்கு என்னுடைய கிராமத்தில் கிடைக்கும். அதனால தான் இன்று கூட என்னுடைய கிராமத்திலேயே வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நான் வாழ்ந்து வருகின்றேன். ஏனென்றால் புவியியல் ரீதியாக எனக்கு பல விடயங்களை என்னுடைய கிராமம் கற்றுத்தரும். அதற்கு மேலதிகமாக எப்பொழுதும் ஏழை எளிய மக்களோடு எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் எனது கிராமம் எனக்கு கற்றுத்தரும். ஆகவே நான் என்னுடைய கிராமத்திலிருந்து அந்நியப்பட்டு இன்னொரு இடத்தில் இருந்தால் அந்த தரத்தில் இருக்கின்ற மக்களோடு மட்டுமே என்னால் பழக முடியும். ஆனால் என்னுடைய கிராமத்தில் இருப்பதனால் எல்லா வகைகளிலான மக்களோடும் பழகுகின்ற வாய்ப்பும் அவர்களோடு உறவாடுகின்ற வாய்ப்பும் இருப்பதனால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களோடு பழகி அவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்காக செயற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த உலகத்தில் எல்லா இடத்தையும் விட என் பார்வையில் என்னுடைய கிராமம் வாதர்வத்தை தான் எனக்கு சொர்க்கலோகம். உண்மையும் கூட. இப்போ அருகில் இருப்பதனால் எனக்கு அதனுடைய அனுபவங்கள் தெரியும். நீங்கள் குறிப்பிட்டு இருந்தது போல இந்த இயற்கை உங்களை அதற்காகவே தயார் செய்திருக்கின்றது. எனக்கு தெரிகின்றது. இப்போ நான் சின்ன வயதிலே நான் ஓடி திரிவேன். அப்போ வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி பேசுவார்கள், இப்போ வேலையே அப்படித்தான். இந்த இயற்கை அல்லது இந்த பிரபஞ்சம் சின்ன வயதிலேயே எங்களை தயார் செய்துவிடும். நீங்கள் இந்த இயற்கை பிரபஞ்சம் இந்த அண்டம் சார்ந்து ஒரு கற்கை நெறிகளை மேற்கொண்டு இருந்தவர் என்ற ரீதியில் விஞ்ஞானத்துக்கு அப்பால் இந்த இயற்கையை நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புகிறீர்கள் அல்லது நேசிக்கிறீர்கள்? அதனுடைய பவர் உண்மையில் நான் எப்பொழுதுமே இயற்கையை மிகப்பெரிய அளவில் நேசிப்பவன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான இயற்கையான சூழல் எப்பொழுதுமே விரும்பத்தக்கது. நான் நினைக்கின்றேன் என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக நியமிக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் கிடைக்கின்ற எல்லா பொழுதுகளிலும் ஒரு சுற்றுலா, அதாவது களப்பயணத்தை மேற்கொள்வது விருப்பம். அவ்வாறு களப்பயணங்களின் பொழுது நான் தேடி செல்வது அதிகளவிலான மரங்கள் அல்லது அதிகளவான காட்டு பிரதேசங்கள், குளங்கள், இது போன்ற இயற்கையான பகுதிகளை மட்டுமே, பெருமளவுக்கான வயல்வெளிகள். என்னை கேட்டால் நான் நினைக்கின்றேன் எனக்கு ஓரளவு நான் வன்னியிலும் வாழ்ந்திருக்கின்றேன். நான் வாழ்ந்த மல்லாவியை பற்றியும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். கிட்டத்தட்ட நான் ஒரு 8ஆம் ஆண்டு அல்லது 9ஆம் ஆண்டு இடைத்தரத்தோடு நான் இடம்பெயர்ந்து மல்லாவி மத்திய கல்லூரியில் படித்த பொழுது மல்லாவியில் வாழ்ந்திருக்கின்றேன். மல்லாவியில் இருக்கின்ற அந்த முல்லை நிலத்தினுடைய பண்பும் மருத நிலத்தினுடைய பண்பும் எனக்கு மிக அதிகளவிலான புவியியல் சார்ந்த விடயங்களை கற்று தந்திருக்கின்றது. ஆகவே நான் பிறந்து வளர்ந்த ஊரிலும் சரி அல்லது இடைத்தங்கலாக நான் போய் இருந்த ஊரிலும் சரி எனக்கு இயற்கை பல விடயங்களை கற்று தந்திருக்கின்றது. அத்தோடு இயற்கையை நேசித்த ஒருவரோடு அல்லது அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்ததனால் இயற்கை சார்ந்த நேசிப்பும் ஆர்வமும் எனக்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. இப்பொழுதும் எனக்கு நான் என்னுடைய கிராமத்தில் இன்றும் செருப்பில்லாமல் நடப்பதை நான் கருத்தில் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த இயற்கையோடு மிகவும் ஒன்றித்து நான் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த மண் மீது என்னுடைய பாதம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பட வேண்டும் அல்லது பதிய வேண்டும் என்பதற்காக நான் இன்றும் என்னுடைய கிராமத்தில் எந்த இடத்துக்கு சென்றாலும் காலில் செருப்பில்லாமல் வெறும் காலுடைய திரிவேன். ஏனென்றால் இந்த பூமி தாய் அதனை கற்கச் செய்து அதன் மூலம் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தந்து, எனக்கு அதன் மூலம் ஒரு பெரிய பதவியை தந்து, இந்த புவியியல் என்ற ஒரு மிகப்பெரிய கற்கை நெறிக்குள் என்னை உள்ளீர்த்து எனக்கு ஒரு தனித்த அடையாளத்தை தந்திருப்பதனால் புவியியல் மீதும் இந்த புவி மீதும் எனக்கு மிகப்பெரிய விருப்பும் அன்பும், அது இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கிறது என்றே நான் குறிப்பிடலாம். உண்மையில் ஒரு பெரிய பேராசிரியர் என்ற அந்த நிலைக்கு வந்த பிறகு அநேகர் நகர்ந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய அந்த பழைய அந்த வாழ்க்கை மாறாமல் அல்லது அதனுடைய அன்பினாலே அந்த கிராமத்தோட வாழ்றதை சுவையாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த கேள்வியும் நான் ஏன் கேட்டது என்று சொன்னால், அநேகமான வானிலை தரவுகள் இலங்கையிலிருந்து எந்த விதமான தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாமல் ஒருவர் கணிக்கின்றார் என்றால் அதற்குரிய ரகசியம் அதுதான். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டேன். நாளை கொசிப்பு கதை எல்லாரும் கதைக்கலாம், இருந்து கதைக்கலாம், பதிவு எழுதலாம், நிறைய ஷேர் வாங்கலாம். அது ஏனென்றால் இப்போ ஒரு நெகட்டிவான கம்யூனிட்டியும் ஒன்று உருவாகி இருக்குது. நீங்கள் அவர்களை டார்கெட் பண்ணி ஒன்றும் நடக்காது. ஒருவருடைய பின்புலம் அல்லது அவர் நடந்து வந்த பாதை அறிந்து
செயற்படுமாறு இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இனி மேலதிகமான விடயங்களுக்கு, தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களுக்கு, டெக்னாலஜிக்குள்ள போவோம். இந்த சூறாவளி அடிக்கடி எங்களுடைய நாட்டுக்கு வருகிறது சார். இப்போ ஒவ்வொரு பருவ காலத்திலும் பார்த்தாலும் 3 அல்லது 4 அல்லது 5 வருகின்றது. இது காலாகாலமாக இருந்து வார விடயமா அல்லது உங்களது அவதானிப்பின்படி இப்போ ஒரு அண்மைய தசாப்தங்களாக திடீர் அதிகரிப்பு இருக்கின்றது என்று நீங்க கருதுகிறீர்களா? உண்மையாக அண்மித்த 18 வருடங்களாகவே இந்த அதிக எண்ணிக்கையிலான தாளமுக நிகழ்வுகள் வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெறுகின்றன. அதற்கான மிக பிரதானமான காரணம் காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் என்பதனுடைய மிக பிரதானமான கருத்து வளிமண்டல வெப்பநிலை அதிகரிப்பும் சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பும். ஒரு பிரதேசத்தினுடைய சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பு என்பது அந்த பிரதேசத்தினுடைய வானிலை தோற்றப்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை செய்யும். எங்களுடைய இலங்கை அமைந்திருக்கின்ற வங்காள விரிகுடாவிலும் சரி அரபிக்கடலிலும் சரி நாங்கள் மிகச் சிறப்பாக குறிப்பாக வட இந்து சமுத்திரம் என்ற பதத்தை பாவிப்போம். இந்த வடக்கு இந்து சமுத்திரத்தை பொறுத்தவரையும் மிக அதிக அளவிலான சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஏனைய சமுத்திரங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அத்லாந்திக் சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம், அந்தார்டிக் சமுத்திரம் போன்ற சமுத்திரங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக கூடுதலான வெப்பநிலை அதிகரிப்பை இந்த இந்து சமுத்திர பிரதேசம் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்து சமுத்திர பிரதேசத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது அந்த பிரதேசத்தில் நிலவுகின்ற வளிமண்டலத்தில் ஒரு தாழ்நிலையை உருவாக்கி அந்த தாழ்நிலை தொடர்ச்சியாக நகர்ந்து எங்களுடைய பிரதேசத்தை நோக்கி வருவது. நான் உண்மையில் துரதிர்ஷ்டவசமாக வங்காள விரிகுடாவின் மையத்தில் அமைந்திருப்பதனால் அல்லது வங்காள விரிகுடாவை நாங்கள் ஒரு பெரிய எல்லையாக எங்களுடைய கிழக்கு எல்லையாக கொண்டிருப்பதனால் அங்கே தோற்றம் பெறுகின்ற எல்லா வகைகளிலான வானிலை செயற்பாடுகளையும் அல்லது அங்கே தோற்றம் பெறுகிற எல்லா வகைகளிலான தாளமுக செயற்பாடுகளும் அது மேற்கு நோக்கி நகர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தில் செல்வாக்கு செலுத்தாமல் செல்வதில்லை. ஆகவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய அதாவது நாங்கள் இருக்கின்ற இலங்கை அமைந்திருக்கின்ற வங்காள விரிகுடாவினுடைய சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பு காலநிலை மாற்றத்தின் ஒரு விளைவு, அதனுடைய தொடர்ச்சியான விளைவுதான் இந்த அதிகரித்த எண்ணிக்கையிலான தாளமுக நிகழ்வுகளும். நான் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த நிலைமை இந்த வருடத்தோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. இனிவரும் காலங்களில் இதைவிடவும் அதிக எண்ணிக்கையில் அல்லது இதைவிடவும் நாங்கள் எதிர்பார்க்காத வகைகளில் இந்த தாளமுக நிகழ்வுகள் இடம்பெறலாம். மிக முக்கியமாக எதிர்வு கூற அதாவது மிக துல்லியமாக எதிர்வு கூற முடியாத அளவிலான வானிலை தோற்றப்பாடுகளை இந்த காலநிலை மாற்றம் எங்களுக்கு உருவாக்கலாம். அதுக்கு நல்ல உதாரணம் உண்மையில் தற்பொழுது நிலவுகின்ற இந்த வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்ற கிட்டத்தட்ட இன்றைய நிலையில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதியில் குறிப்பாக இலங்கையினுடைய திருகோணமலைக்கு கிழக்காக நிலவுகின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு பாதையை இந்த தென்னாசியாவின் வானிலை அவதானிப்பின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால் கூட மிகச்சரியாக கணிக்க முடியவில்லை. அவர்கள் நேற்றைய தினம் காலை வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் அது அம்பாந்தோட்டைக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட பகுதியூடாக கடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியாக கடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஆக பிந்தியதாக திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக கரையை கடக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆளுமை மிக்க மிகப்பெரிய வல்லுநர்களை கொண்டிருக்கின்ற தென்னாசியாவில் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால் கூட மிகச் சரியாக கணிக்க முடியாத அளவிற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் கூட கணிக்க முடியாத இந்த விடயங்களில் நாங்கள் ஓரளவுக்கு இறைவனின் அருளாலும் இந்த இயற்கை தாய் மீது நான் கொண்டிருக்கின்ற அன்பினாலும் ஓரளவுக்கு சரியாக கணிக்க முடிகின்றது. ஆனாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறு அமைந்ததில்லை. சில சந்தர்ப்பங்களில் பல சந்தர்ப்பங்களில் நான் உண்மையில் நான் நினைக்கிறேன் 100-இல் ஒரு 20-25% பிழையாகவே நடந்திருக்கின்றது. அது எப்பொழுதும் எங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் அது பொதுவானதாகும். ஆகவே இந்த சரியாக கணிக்க முடியாத வானிலை தோற்றப்பாடுகளின் உருவாக்கம் என்பது எதிர்காலத்தில் இன்னமும் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத எங்களுடைய பிரதேசத்திலும் சரி எங்களுடைய நாட்டிலும் சரி மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது ஏற்படுத்த போகின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். இந்த இடத்துல தான் சார் இப்போ ஒரு பூகோள காலநிலை மாற்றங்கள் சார்ந்து இப்படியும் சொல்லுகிறார்கள். பூகோள அரசியல் சார்ந்தும் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் செயற்கையாக தோற்றம் பெற முடியுமா? ஏனென்றால் சில பேர் அப்படியான ஒரு வதந்திகளையும் பேசிக்கொள்கிறார்கள். அதாவது இது அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று. நீங்கள் அது சார்ந்து இப்போ ஒரு தொழில் புரிபவர், அது சார்ந்த ஒரு நிபுணர், அதாவது ஒரு தாளமுக்கத்தை அல்லது ஒரு சூறாவளியை செயற்கையாக தோற்றம் பெற முடியும்? நிச்சயமாக இல்லை. அது முழுவதுமே முற்றுமுழுதாக இயற்கையோடு
ஒன்றித்த ஒரு நிகழ்வு. பொதுவாகவே எங்களுடைய சூரியனுடைய அதிகரித்த கதிர்வீச்சின் விளைவாக கிடைக்கப்படுகின்ற வெப்பத்தின் அடிப்படையில் தாளமுக்க நிலைமைகள் உருவாகும். அந்த தாளமுக்க நிலைமைகள் உருவாகினால் இயற்கைக்கு ஒரு பொதுவான வீதி இருக்கின்றது. ஒரு பற்றாக்குறையான நிலைமையை அது ஒரு பொழுதுமே பற்றாக்குறையாக வைத்திருப்பதில்லை. அந்த இடத்தை அது நிரப்ப அல்லது சமனாக்கவே முயற்சி செய்யும். அப்படி சமனாக்க முயற்சிக்கின்ற பொழுதுதான் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நகரும். அப்படி நகருகின்ற பொழுது சேருகின்ற புதிய இடத்தினுடைய புவியியல் தன்மையை பொறுத்து அது வலுவடையும் அல்லது வலு குறையும். ஆகவே இது முற்றுமுழுதாகவே இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது அப்படியான தகவல் எல்லாம் வதந்தி அல்லது அது போய் இந்த நிலை சார்ந்து இப்ப இந்த விடயங்கள் இப்படி பயணித்துக் கொண்டிருக்க உங்களுடைய எதிர்ப்பு கூறல்கள் சிலருடைய நடைமுறைகளுக்கு, அதாவது அவர்களுடைய எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை, அண்மை காலங்களாக பார்த்தால் ஒரு இந்த டித்வா புயல் அல்லது அதன் பின்னரான காலப்பகுதிகளிலே ஒரு தேவையற்ற விமர்சனங்களை பலர் சும்மா ஒரு கொசிப்படிப்பு என்று சொல்வார்கள் தானே, அப்படியாக சொல்லுவதுண்டு. இப்ப பார்த்தேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கவில்லை. இந்த விடயத்தை நான் இப்படியாக பார்க்கிறேன். ஒன்று, தமிழர் ஒருவர் மிகவும் பிரபலம் அடையும் போது அது பலருக்கு வயிற்றெரிச்சலை தோற்றுவித்துவிடும், அல்லது இவரது முடிவுகளால் சிலர் சங்கடப்படக்கூடும் என்ற ஒரு நிலையும் உருவாகும். நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கின்றீர்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் குறிப்பிட்ட 2 காரணங்களும் இருக்கலாம். ஆனால் நான் இதனையும் உறுதியாக கூற முடியவில்லை. சிலர் சில சமயங்களில் மிக துல்லியமான எதிர்ப்பு கூறலை எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்பதற்காக கூறலாம். ஆனால் எனக்கு இந்த முறை இருக்கின்ற கவலை என்னவென்றால், அது உண்மையில் தமிழெந்திரன் இந்த வலைதளத்தினூடாக நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை என்னவென்றால், அந்த நிகழ்வு நிகழ்ந்ததன் பின்னர் நீங்கள் குறிப்பிட்டபடி நடக்கவில்லை என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. அந்த நிகழ்வு இன்னமுமே முடியவில்லை. இன்னமுமே உண்மையில் யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது வடக்கிற்கோ இன்னும் முழுமையாக வந்து சேரவே இல்லை. கிழக்கிற்கு கூட இன்னமும் செல்வாக்கோடையே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இது தேவையானதா என்றதற்கு பின்னால் நீங்கள் குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கக்கூடும். நான் ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிட்ட ஒன்று, இயற்கை கனப்பொழுதில் மாறக்கூடிய ஒன்று. உண்மையில் பல விடயங்களில் என்னிடம் அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றது. மிகப்பெரிய திணைக்களங்கள், அதாவது மிகப்பெரிய வளிமண்டல திணைக்களங்கள் கூட அறிக்கைகளை நிமிடத்துக்கு ஒரு தடவை மாற்றி அல்லது மணித்தளத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. அதற்காகத்தான் ஒரு தொடர்ச்சியான இற்றைப்படத்திலே மேற்கொள்வார்கள். நான் இந்த 600 மில்லிமீட்டர் என்ற விடயத்தை குறிப்பிட்டது எங்களுடைய பிரதேசத்தில் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அவை மாதிரிகள் காட்டியிருந்தன. அந்த மாதிரிகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக கிடைத்தாலே தாழ்நில பகுதியில் வெள்ளமாக இருக்கும். ஆகவே 2-3 நாட்கள் பிரித்து பார்த்தால் கூட ஒரு நாளில் கிட்டத்தட்ட சராசரியா 4 நாட்களுக்கு 600 என்பது ஒரு நாள் கிட்டத்தட்ட 180 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. ஆனால் பலர் சிலர் இப்பொழுது பலர் வானிலை அவதானிப்பை மேற்கொள்கிறார்கள். 24 மணித்தியாலத்துக்குள் 200 மில்லிமீட்டர் என்று கூறுகின்றவர்கள் 4 மணித்தியாலத்துக்கு 4 நாட்களுக்கு 600 என்பதை முற்றிலும் தவறானது என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால், நான் குறிப்பிட்ட அந்த அளவு மழை வீழ்ச்சி எனக்கு கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் இந்த தாளமுக்க நகர்வு தொடர்ச்சியாக அதனுடைய மைய சுழற்சி, அதனுடைய உள்ளீர்ப்பு, அதனுடைய உயர் அழுத்தத்தினுடைய உள்ளீர்ப்பு, முகில்களின் உள்ளீர்ப்பு, மற்ற ஈரப்பதின் உள்ளீர்ப்பு போன்ற பல காரணங்களினால் தன்னுடைய மழையை முழுவதும் கடலிலேயே பெய்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நேற்று முழுவதும் கூட நான் வானிலையை பெருமளவுக்கு செய்மதி படங்களோடாக கணிப்பவன் என்ப அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக வங்காள விரிகுடாவில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக, அதாவது நான் 4 நாட்களுக்கு 600 சொல்லியிருந்தேன், அதற்கு கூடுதலாக கிட்டத்தட்ட 2 நாட்களில் 48 மணித்தியாலத்தில் இந்த தாளமுக்கத்தை சூழ உள்ள பகுதிகளில் 750 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கடலுக்குள் பெய்திருக்கின்றது. ஆகவே அத்தகைய மழை வீழ்ச்சியை கடலுக்குள் பெய்ததற்கு பின்னர் எங்களுக்கு அது நிலப்பகுதிகள் எங்களுடைய பகுதிக்கு வருகின்ற பொழுது மழை வீழ்ச்சி நிச்சயமாக குறைவாகவே இருக்கும். ஆனாலும் நான் அச்சப்பட்ட விடயம் என்னவென்றால், சற்று வேகமான காற்றோடு ஒரு 100-150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்தால் கூட சில பகுதிகளில் விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். ஒரு நிகழ்வு வராது என்று சொல்லி அந்த நிகழ்வு வந்தால் நிச்சயமாக அதனால பாதிப்பு இருக்கும். ஆகவே விழிப்பாக இருப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உதாரணமாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். பாம்பு கடிக்கும் என்றது ஒரு எங்களுடைய எச்சரிக்கை. ஆனால் இல்லை, பாம்பு கடிக்குமா இல்லை என்பதை நாங்கள் அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்துதான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே இந்த பாம்பு கடிக்கும் என்று நாங்கள் கூறுவதை ஒருவருமே தவறாக எண்ணுவதில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த முன்னெச்சரிக்கையை ஏன் தவறாக எடுத்துக்கொள்கின்றார் எனக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் உண்மையில் அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் என்னை போன்ற வானிலை எதிர்கூறுகின்றவர்களுடைய மிக பிரதானமான கருத்து. ஏனென்றால் அதனுடைய விளைவு சிலருக்கு ஒரு நகைப்பாக, ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் எங்கள் மக்களில் பலருக்கு ஏற்கனவே பல்வேறு வகைப்பட்ட துன்பங்களில் இருப்பவர்களுக்கு அது போன்ற நிகழ்வுகள் இன்னமும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான்
நான் மக்களை எச்சரிப்பதுண்டு. சில சமயங்கள் என்னுடைய எச்சரிக்கையில் ஒரு மிகைப்படுத்தல் இருக்கக்கூடும், அதையும் நான் மறக்கவில்லை. ஏனென்றால் அந்த மிகைப்படுத்தல் என்பது அவர்கள் நிலைமையின் தீவிரத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காகவே நான் அதை மேற்கொள்வதுண்டு. ஆகவே அதைத்தான் நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆனால் பலர் அதனை நிகழ்வு முடிவதற்கு முன்னமே விமர்சித்து, அதுவும் விமர்சிக்கின்ற பொழுது கூட ஒரு நாகரிகமான வார்த்தை பிரயோகங்களோடு விமர்சிக்காமல் நாகரிகமற்ற வார்த்தைகளோடு அல்லது சமூகத்துக்கு புறம்பான கருத்தியல்களோடு அந்த விமர்சனங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பது ஒரு கவலையான விடயம். ஆனாலும் இந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சந்தர்ப்பம் என்னென்றால், என்னில் எவ்வளவு மக்கள் அன்பாக இருக்கின்றார்கள், என்னுடைய வானிலை முன்னறிவிப்பை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதை நம்புகின்றார்கள் என்ற விடயத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நன்மையிலும் இந்த தீமையிலும் எனக்கு பெரிய நன்மை இருக்கின்றது என்று தான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த விளக்கம் அளிப்பவர்கள் இது அமெரிக்காவில் இருக்கிற நாசாவால கூட துல்லியமாக செய்ய முடியாத ஒரு விடயங்களை உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் மக்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 80% மேல சொல்ற விஷயங்கள் சரியன்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலரது நகைப்புகளை எங்களுடைய ஒரு ஊடகம் சார்ந்தவர்களுடைய பணிவான வேண்டுகோள், கணக்கெடுக்காமல் உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். மக்கள் நான் உண்மையில் என்ன வேற ஆக்கள் இல்லை. உண்மையில் உலகின் பல நாடுகளில் 3 மணித்தியாலங்கள் 6 மணித்தியாலங்கள் ஆக கூடினால் ஒரு 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை செய்வார்கள். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக, இந்த நிகழ்வு வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாகவே முன்னறிவிப்பு செய்திருந்தேன். அப்போ மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு 12 மணித்தியாலத்திலேயே மாறக்கூடிய வானிலை நிகழ்வு எங்கள் பிரதேசத்தில் மாறாதா என்பதை மக்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு கணிசமான அளவுக்கு சில விடயங்களை நான் அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். காற்று வீசுகை இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன், கடல் சீற்றம் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. மழை வீழ்ச்சியும் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. ஆனால் நான் முன்னரே குறிப்பிட்டது போல திரட்டிய மழை வீழ்ச்சி 600 மில்லிமீட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு கணிசமான மழை வீழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே மக்கள் சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் பெரும்பாலான தீவிரத்தன்மையுள்ள விளைவுகள் நடக்காத விடத்து பெரிய கவலை என்னவென்றால், ஒரு தீய நிகழ்வு சம்பந்தமாக முன்னறிவித்து அந்த தீய நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் பலருடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும் ஏன் இது நடக்கலாம் தானே என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது. அப்ப விரும்பி ஒரு வில்லங்கத்துக்குள் மாட்டுகின்ற அந்த நிலைமையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த நீங்கள் சொல்வீர்கள் அந்த என்ன பாம்பை என்ன தடி கொண்டு அடி அந்த ஒரு சிறிய பாம்பானாலும் பெரிய தடி கொண்டு அடிப்பது. உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற சின்ன பிரச்சனைகள் கூட நாங்கள் அதை சின்னனாக நினைத்து கையாளுகின்ற பொழுது சில சமயங்கள் அந்த கையாளுகையே எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுண்டு. ஆகவே ஒரு சின்ன விடயத்தை கூட நாங்கள் மிகப்பெரிய தயார்படுத்தலோடு எதிர்கொண்டால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உண்மையில் நான் நினைக்கின்றேன், என்னுடைய வானிலை முன்னறிவிப்புகளினால் அதிர்ச்சி அடைந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்பது நான் இதுவரைக்கும் அறியவில்லை. இருக்கலாம், உண்மையில் அது சில சமயங்களில் சிலருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருந்தால் நான் இந்த நிகழ்வினூடாக அவர்களிடம் மனம் வருந்துகின்றேன். ஆனால் உண்மையில் ஒரு நல்ல விடயம், அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லையே, நடந்திருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக இருந்திருப்போம், தயாராக இருந்திருக்கிறோம் என்ற அந்த திருப்தி தானே ஒரு மிகப்பெரிய பலனை தரும். உண்மையில் டிக்டா புயலின் பொழுது கூட இந்த மனநிலையோடு இருந்திருந்தால் உறப்புகளில் அரைவாசியாவது குறைத்திருக்கலாம் தானே. அப்ப அந்த நிலைமை மீளவும் வடக்கு கிழக்கில் இது போன்ற ஒரு வானிலை அனர்த்தங்களால் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த வானிலை முன்னறிவிப்பின் பொழுது சற்று மிகைப்படுத்தலோடு தான் சில எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தேன். உண்மையில் பலருக்கு அது நன்மை பயன்றிருக்கின்றது. உண்மையில் நான் கடல் சீற்றம் மிகவும் மூர்க்கமாக இருக்கும் என்றால் பலர் கடலுக்குள் செல்லவில்லை. இன்று அவர்கள் எனக்கு பலர் தொலைபேசி அழைப்படுத்தி எங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்று கூறுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளாதார இழப்பு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டு கொள்ளலாம். ஒருவர் ஒரு பொருளாதார இழப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுடைய மக்கள் சந்திக்காத பேரிழப்பா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடப்பெயர்வுகளின் பொழுது முழுவதையும் இழந்து பூச்சி நிலைகள் இருந்தவர்களுடன் மீண்டும் பழைய நிலைமை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் உயிரிழந்தவர்களின் உயிரை மீட்க முடிந்ததா? இல்லை. ஆகவே உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காகவே நான் அந்த எச்சரிக்கைகளை சற்று மிகைப்படுத்தலோடு தான் வெளியிடுவது. ஏனென்றால் சற்று மிகைப்படுத்தலோடு வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய தீவிரத்தன்மை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் சிலர் எனக்கு கூறுகின்றார்கள், உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் ஒரு கல்வியியல் சார்ந்து இருந்திருந்தால் பரவாயில்லை என்று. உண்மையில் கல்வியியல் சார்ந்து இருந்திருந்தால் கற்றவர்களுக்கு மட்டும்தான் வழங்கி இருக்கும். ஆனால் என்னுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய நோக்கம் என்னை நம்பி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்காகவும், என்னை நம்பி கடற்தொழிலை மேற்கொள்கின்ற கடற்தொழிலாளர்களுக்காகவும், என்னை நம்பி கூலி தொழிலை மேற்கொள்கின்ற கூலி தொழிலாளர்களுக்காகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னோடு அன்பு செலுத்துகின்ற பல அரச உத்தியோகத்தர்களுக்காகவும். அப்போ பலருக்கு உண்மையில் அந்த வானிலை எதிர்வு கூறல் பிரயோசனப்பட்டிருப்பதாக பலர் இன்று நேற்று எல்லாமே என்னுடைய வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள், என்னுடைய மோனிலும் குறிப்பிட்டிருந்தார்கள். மற்றவர்கள் இருந்த பதிவுகளுக்கு எதிர்கருத்தையிட்டு எனக்கு என் மீதான தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் என் மீது அன்பு வைத்த, எனக்காக கருத்துரைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையில் உங்களுடைய அன்பும் அந்த ஆதரவும் தான் என்னை தொடர்ச்சியாக இந்த துறை சார்ந்து ஊக்குவிக்கும்.
இன்னும் ஒரு கேள்வி சார். இப்போ இது என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம். இந்த விடயங்களை நீங்கள் முகப்புத்தகத்திலே வெறுமனும் உங்களுடைய அறிவுகளை அப்படியே பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை அந்த அதாவது எங்களுடைய பாசையிலே சொன்னால் அந்த கிரந்தம் கதைக்கின்ற மக்களுக்காக கேட்கின்றேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ அல்லது வேறு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தளத்திலே இதை பதிவு செய்திருந்தால் உங்களுக்கு தினசரி வருமானமே நிறையவே கிடைத்திருக்கும். நிச்சயமாக நீங்கள் அந்த விஷயத்தை விரும்பி உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஒரு தளத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். நான் இதையும் என்னுடைய முகநூல் கூட பதிவிடலாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு முன்பாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள். உண்மையில் என்னை அறிந்த என் மீது நலன் விரும்புகின்ற பலர் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் இந்த விடயங்களை ஏன் ஒரு யூடியூப் தளத்தினூடாக வெளியிட்டால் உங்களுக்கு வருமானம் பெறந்தானே என்று. உண்மையில் என்னுடைய நோக்கம் வருமானம் அல்ல. என்னுடைய முகநூலில் கிட்டத்தட்ட 45,000 பின்பற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். அதிக அளவிலான மக்கள் பார்க்கின்றார்கள். எனக்கு ஃபேஸ்புக்கினுடைய உத்தியோகபூர்வ நிர்வாகத்திலிருந்தே பணம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளில் 3 செயற்பாடுகள் மட்டும் செய்யுங்கள், உங்களுக்கு அதிக அளவிலான வருமானம் பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் என்னுடைய முகநூலை யார் கேட்டாலும் நான் என்னுடைய முகநூல் கணக்கை வழங்கி அதை பரிசீலித்து பார்க்கறதுக்கு கொடுப்பது தயாராக இருக்கின்றேன். நான் அந்த மானிட்டரைசேஷன் என்ற அந்த ஆப்ஷனை கூட நான் இன்னும் டேஷ்போர்ட் இருக்கிறது, ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் என்று நான் அதை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. ஏனென்றால் எனது நோக்கம் என்னுடைய தகவல் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது. நான் வருமானம் ஊட்டுவதற்காக அல்ல என்னுடைய நோக்கம். என்றால் உண்மையில் நான் இன்னொரு விடயத்தையும் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒரு மாதிரியின் அடிப்படையில் நான் உண்மையில் கிட்டத்தட்ட 19 மாதிரிகளை பயன்படுத்துகின்றேன். அந்த 19 மாதிரிகளினுடைய பொதுமைப்படுத்தப்பட்ட முடிவு வரும் வரைக்கும் அவற்றை அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு அறிவிப்புக்கும் முன்பதாக நான் நினைக்கிறேன் இந்த வானிலை எதிர்வு ஊழல்களை மேற்கொள்கின்ற பலருக்கும் இது தெரியும். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக செலவிட்டதற்கு பின்புதான் ஒரு அனுமானத்தை மேற்கொண்டு அந்த அனுமானத்தின் அடிப்படையில் என்னுடைய அறிவையும் பயன்படுத்தி ஒரு வானிலை முன்னறிவிப்பை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே என்னுடைய நேரத்தை நான் வீணாக்குகின்றேன், வேறு பல விடயங்களை கூட கைவிட்டு இந்த வேலையை செய்கின்றேன். ஏனென்றால் நான் என்னுடைய மக்களுக்கு அது பயனாக வேண்டும் என்பதற்காக. நான் பல இடங்களில் குறிப்பிட்ட விடயத்தை உங்களுக்காகவும் குறிப்பிடுகின்றேன். நான் இந்த வானிலை எதிர்ப்பு கூறலை மேற்கொள்வதற்கான அடிப்படை கூட ஒரு விவசாயி தான். நான் அது பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றேன். நெல்லை காய விட்டு வைத்திருந்த ஒரு விவசாயி, மழை மிகப்பெரிய அளவிலான மழை பெய்திருக்கின்றது. அவர் ஒரு காப்பீட்டு ரோட்டில் கல்புலானில் காப்பீட்டு ரோட்டில் நெல்லை காய விட்டிருந்தார். நிச்சயமாக அந்த அடுத்த நாள் விடிய அவர் தண்டு கையையும் தலையில் வச்சு அழுது கொண்டிருந்தார். தன்னுடைய மூத்த மகளுக்கு 3 வருடங்களுக்கு முன்னம் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது பேசிய சீதனத்தை கொடுக்க முடியவில்லை. இந்த நெல்லை வைத்து விற்று அதனுடைய கடனை கொடுக்கலாம் என்று கூறியிருந்தேன். ஆனால் இரவு பெய்த பெருமழையால் என்னுடைய நெல் முழுவதும் காயவிட்ட இடத்தில் அழிவடைஞ்சு கொண்டு போயிருக்கிறது என்று நான் அன்றுதான் தீர்மானித்தேன். என்னுடைய கலாநிதி பட்டம் சார்ந்த கற்கையை இந்த வானிலை எதிர்வு கூறல் சார்ந்து மேற்கொள்ள வேண்டும், இது போன்ற பல விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக. நான் நினைக்கின்றேன் விவசாயிகள் நான் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பயனடைகிறார்கள். இதற்கு அவர்கள் தங்களுடைய அன்பையும் என்னோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இது வருமானம் ஈட்டுவதென்ற நோக்கம் என்றால் ஒரு தளம் போதும். ஆனால் நான் அந்த தளத்தில் நான் மட்டும்தான் வருமானம் ஈட்டலாம், அல்லது அந்த தளத்தை பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி செல்லும். ஆனால் நான் பெருமளவுக்கு நான் வாய்ஸ் கூட போடுவதில்லை, அல்லது வீடியோ கூட போடுவதில்லை, ஒரு நாளும் போட்டதில்லை. ஏனென்றால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்பதை வாசித்து பலர் தங்கள் விடயங்களின் ஊடாக பலருக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் நான் அதை செய்கின்றேன். ஏனென்றால் அந்த விடயத்தை கற்றுக்கொண்டு அல்லது பெற்றுக்கொண்டு நிச்சயமாக பலர் அதனை கற்றுக்கொண்டு அல்லது அதை வாசித்து மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பதற்காக. ஆகவே என்னுடைய வருமானம் ஈட்டல் கருத்தில் கொள்ளவில்லை, என்னுடைய நேரங்களை கருத்தில் கொள்ளவில்லை. இன்று கூட சில சமயங்கள் என்னுடைய பதிவுகள் ஒரு 3000-4000 பேரால் பகிரப்படுகின்றன. சில சமயங்களில் அதை எனக்கு தெரியல, ஆனால் சில சமயங்களில் நான் நினைக்கிறேன் பல எண்ணிக்கையிலான மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே ஆனால் நான் என்னுடைய நோக்கம் வருமானம் 6 லட்சம் இருக்கு. அப்ப உண்மையில் என்னுடைய நோக்கம் என்னவென்றால் எல்லா மக்களுக்கும் இந்த தகவல் சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு எண்ணம். இந்த வானிலை தீவிர வானிலை நிலைமைகளினால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது, அல்லது ஒருவர் கூட காயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உண்மையில் அந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த டிட்வா புயலுக்கு பிறகு என்னுடைய வானிலை எதிர்வு கூறல். உண்மையில் நான் அதை இங்கே பகிரங்கமாக குறிப்பிடுவது எனக்கு சிங்களம் அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் அதில் சில சமயங்கள் மொழிபெயர்ப்பில் ஏதாவது தவறுகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் கூட நான் சொல்ல வந்த விடயம் அடிப்படை கருத்தை மக்கள் புரிந்து கொண்டு சிங்களவர் கூட இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது சிங்களத்திலும் அந்த பதிவுகளை மேற்கொள்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையில் மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் உயிர் என்பது ஒன்றுதான். ஆகவே அந்த உயிர் என்பது தவிர்க்கக்கூடிய காரணங்களால் போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். அதுக்காகத்தான் நான் அந்த வானிலை முன்னறிவிப்புகளின் பொழுது சிங்களத்தையும் சேர்ப்பது உண்டு. இன்னமும் என்னுடைய முகநூல் தளத்தில் மட்டுமே
அதாவது எழுத்துருவில் மட்டுமே நான் வெளியிடுகின்றேன். நிச்சயமாக அந்த ஒரு விவசாயி கண்ணீர் வடித்தார் தன்னுடைய மகளுக்கு சீதனத்துக்கு வைத்திருந்த அந்த காசு அல்லது அந்த நெல் அநியாயமா போச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் சார் வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க வலிக்கிற இந்த தகவலை நீங்கள் சாக மட்டும் மறக்கக்கூடாது பார்க்குறாக்கள். ஏன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். நான் யோசிச்சேன்னா சில வேளை அவருடைய கற்கைகள் சார்ந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய அகடமிக் அந்த குவாலிஃபிகேஷனை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணுமென்று தான் இவர் இதை செய்கிறாரோன்னு நான் எனக்கு இது வரைக்கும் புரிதல். ஆனால் இன்றைக்கு தான் தெரியுது இதுதான் அவர்களுடைய தலைமுறை. இப்போ இருக்கிறார்கள் தலைமுறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னொரு ஆள் இந்த கண்ணீரால் அவர் ஒரு பயணத்தையே ஆரம்பிச்சிருக்கிறார் இலவசமாக. இது எத்தனையோ பேர் அநாதைகள் மடங்கள் வைத்தியசாலைகள் அப்படி இப்படி கட்டலாம். இது அதையிலும் பார்த்த ஒரு பெரிய அளப்பெரிய சேவை. ஏனென்றால் அவரும் அதே உயிர் காக்கும் பணியைத்தான் செய்கிறார். இந்த இடத்துல உங்களோட அம்மா அப்பா அந்த பேர் இருக்கா சொல்லலாம்? ஓ நிச்சயமாக. என்னுடைய அப்பா தந்தை உண்மையில் என்னுடைய தந்தை இறந்து விட்டார். என்னுடைய தந்தையின் பெயர் சின்னையா நாகமுத்து, என்னுடைய தாயின் பெயர் நாகமுத்து கமலாதேவி. உண்மையில் அது என்னென்றால் சில விடயங்கள் உணர்வு பூர்வமானவை, சில விடயங்கள் சில இடங்களில் குறிப்பிட முடியாதவை. நான் நினைக்கின்றேன் என்னுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் அல்லது நான் செய்த புண்ணியம், நான் அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கின்றேன், அவர்கள் செய்த புண்ணியம் என்னை இறைவன் இந்த நிலைமையில் வைத்திருக்கின்றான் என்பது. நான் பல இடங்களில் குறிப்பிடுகின்ற விடயம் என்னுடைய தந்தை என்னுடைய கல்வி சார்ந்து, என்னுடைய தாயும் என்னுடைய கல்வி சார்ந்து மிகப்பெரிய அளவில் பங்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதார இயலுமைக்கு மீறியதாக என்னை ஒரு கல்வி சார்ந்து ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் என் நிலைமைக்கு முழு முதல் காரணமானவர்கள் அவர்கள். என்னோடு தான் என்னுடைய அம்மா இப்பொழுதும் இருக்கின்றார். என்னுடைய தந்தை 2019ஆம் ஆண்டு இறந்திருக்கின்றார். அம்மாவுக்கு இந்த விடயங்கள் பெருளவு தெரியாது. அம்மா இப்பொழுதும் என்னை தன்னுடைய ஒரு சின்ன பிள்ளையாகவே பார்த்து கொண்டிருப்பார். நான் நினைக்கின்றேன் ஊராக்கள் சொல்லுவார்கள். ஆனால் அம்மா என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய நலனை எப்பொழுதுமே கருத்தில் கொள்ளுவார். அதனுடைய என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, 2 பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர்கள், குறிப்பாக என்னுடைய சகோதரர் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார். அவர் ஆரம்பத்தில் இருந்து எனது கல்விக்கு உதவி செய்திருந்தவர். அவருடைய தாய் என்னுடைய சின்னம்மான்னு சொல்வார்கள். அவரும் என்னுடைய கல்விக்கு மிகப்பெரிய உதவி செய்திருந்தார். என்னுடைய மச்சான், என்னுடைய தங்கத்தி, என்னுடைய கணவர், அவரும் இந்த துறை சார்ந்து நான் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையில் என்னுடைய கணனிக்காக கொஞ்சம் சற்று விலை உயர்ந்த அல்லது சற்று மிக செறிவாக சற்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கணினிகள் தேவைப்படுகின்றது. உண்மையில் அதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்பது மிக உயர்வாக இருக்கக்கூடிய கணினிகளை எனக்கு வாங்கி தந்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய ஊரவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மக்கள், உண்மையில் அவர்களினுடைய வரிப்பணத்திலே தான் நான் இலவசமாக கல்வி கேட்டேன். என் மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நான் நல்ல சம்பளத்தை பெறுகின்றேன். என் மக்களினுடைய ஆதரவினாலும் அன்பினாலும் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கின்றேன். ஆகவே என் குடும்பத்தினரோடு, என் உறவுகளோடு இணைத்து சமமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் என் அன்புக்குரிய தமிழ் உறவுகள். ஆகவே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்னை இந்த நிலைமையில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் அவர்கள் என்னை உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் விமர்சிக்கின்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10% விமர்சித்தாலும் 90% என்னோடு அன்போடும் என்னை எப்பொழுதுமே தாங்கி பிடிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். என் அன்புக்குரிய மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமா சார். நிறைய விஷயம் கனவேருக்கு தெரியாது. எனக்கு பெருசா லோக்கலாகவே கதைகள் நினைச்சுக்கணும் குளர மாட்டேன் மினி. ஏன்னு சொன்னால் இந்த கணிப்புகளை மேற்கொள்வதற்கு தொழில்நுட்பவியல் சார்ந்து இவ்வளவு விலை உயர்ந்த கணனிகள் தேவை. எல்லாம் வந்து அவருடைய நெருங்கின உறவினர்கள் பங்களிப்போடு தான் தன்னுடைய நேரத்தை மினக்கடுத்தி தன்னுடைய டேட்டா, அவருடைய டைம் நினைச்சா அவர் ஒரு கொஞ்சம் தோட்டத்தை செய்யலாம், இல்லை வேறு விதமாக அவருடைய நுழைச்சை வந்து நான் நினைக்கிறேன் அந்த அறிவியல் சார்ந்து அதையே காசு கொடுத்து வேண்டதுக்கு எத்தனையோ வெளிநாடுகள் தயாராக இருக்குது. எல்லாத்தையும் மீறி ஒருவர் சமூகம் சார்ந்து பதிவிடுகின்ற போது சற்று கண்ணியமுடன் கூடுதலாக கற்றவர்கள் கூட அப்படியான பதவிகளை இருந்தேன் நான் பார்த்துருந்தேன். நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறதோட ஒரு பெருமைக்குரிய தமிழன் நாகமுத்து பிரதீபராஜரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி. எங்களுடைய சமூகம் என்னதான் இப்படியான எதிர்மறை கருத்துக்கள் கூறுபவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் உங்களை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. காணொலியின் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு தேடப்படும் நபர் இந்த நேரமும் நாகமுத்து பிரதீபராஜா. உங்களுடைய இந்த பிறப்பை அல்லது இந்த வாழ்தலை எவ்வளவு பூரணத்துவமாக உணர்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு 2 வகைகளை திருப்தி. ஒன்று, எங்களுடைய மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அறிவை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார். இரண்டாவது, என்னை எப்பொழுதுமே இயற்கையை நேசிப்பவனாக, இயற்கை தன்னை தான் விரும்புகின்ற ஒரு குழந்தையாக
என்னை தத்தெடுத்திருக்கின்றது என்பதும் இந்த 2 விடயங்களும் எனக்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு அன்புக்குரிய மக்களை பெற்றிருக்கின்றேன், அன்புக்குரிய குடும்பத்தை பெற்றிருக்கின்றேன், அன்புக்குரிய தாய் தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள், ஊரவர்கள், இதை விட என் மக்கள் பெற்றிருக்கின்றேன் என்பது ஒரு பெரிய திருப்தியான விடயம். வெளிநாட்டுக்கு போயிருந்தா அப்படி சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? இல்லை, நான் உண்மையில் எனக்கு 2-3 சந்தர்ப்பங்களில் நான் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. ஆனால் நான் ஒன்று என்னுடைய இயல்பு, நான் என்னுடைய ஊரை விட்டு இன்னொரு இடத்தில் வசிக்க மாட்டாத ஒரு இயல்பு கொண்டவர். ஏனென்றால் எனக்கு எப்பொழுதுமே இயற்கையான காற்று, இயற்கையான நிலம், இயற்கையான வாழ்க்கையோடு வாழுகின்ற ஒருவர். நான் இந்த இடத்தில் அதை குறிப்பிடுவதிலும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றேன். இன்றும் நான் என்னுடைய உணவை என்னுடைய வீட்டின் வீதி ஓரத்தில் தான் அருந்துவதுண்டு. ஏனென்றால் என்னுடைய கிராமத்தை எப்பொழுதுமே நான் அனுபவிக்க வேண்டும், அந்த தனித்த புவியியல் தன்மைகள் அனுபவிக்க வேண்டும், இயற்கை அனுபவிக்க வேண்டும் என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையில் எனக்கு ஒரு பணியை இறைவனிட்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு ஒரு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். உண்மையில் நான் இதில் பலர் விமர்சிக்கின்றார்கள். ஆனால் நான் திருப்தி அடைகின்ற விஷயம் என்னவென்றால், நான் எதிர்வு கூறாமல் விட்டு ஏதாவது நிகழ்ந்து ஒரு உயிர் இறந்திருந்தால் நான் உண்மையில் நான் தூங்கியிருக்க மாட்டேன். நான் பெரியளவு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றேன், ஒரு இழப்பும் ஏற்படவில்லை, அதுவே எனக்கு போதுமானது. உண்மையில் இந்த டிட்வா புயலுக்கு பின்னர், அந்த புயல் கடந்ததற்கு பின்னரான ஒரு சில நாட்களில் பலர் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள், என்னுடைய நலன் விரும்பிகள் என பலர் என்னை பாராட்டி குறிப்பிட்டிருந்தாலும் கூட நான் திரும்பி ஒரு பதில் போடவில்லை. ஏனென்றால் எனக்கு அந்த பாராட்டுக்களுக்கு மேலாக ஒரு 10 உயிரியாவது காப்பாற்றி இருக்கலாம். நான் என்னுடைய முன்னறிவிப்பை சிங்கள மொழியிலும் வெளியிட்டு குறிப்பாக எங்களுடைய மலேக உறவுகளுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் நான் அதை மேற்கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட உயிர்களாவது காப்பாற்றி இருக்கலாம் என்ற அந்த கவலை என்னை பலர் வாழ்த்திய பொழுது அவர்களுக்கு நன்றி கூட நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் என்னுடைய கடமை அதையும் தாண்டி இன்னமும் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். இந்த உருவாகியிருக்கின்ற தாளமுக்கத்தினால் ஒரு உயிருக்கும் பாதிப்பு இல்லை என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் பெரிய திருப்தி. நான் அதற்காகத்தான் இந்த பணிகளையே தொடங்கி இருக்கின்றேன். நான் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று நான் ஒருபொழுது நினைப்பதில், நடக்கக்கூடாது என்று நான் நினைப்பதுண்டு. ஏனென்றால் சில நிகழ்வுகளுடைய தாக்கமும் அதனுடைய தாற்பயமும் எனக்கு நன்கு தெரியும் என்பதனால். உண்மையில் நல்ல மாடி வீடில் இருப்பவர்களுக்கு ஒரு அரையடி வெள்ளம் என்பது பெரிய விடயம் அல்ல. ஆனால் ஓலை வீடுகளில் இருப்பவர்கள், குடிசை வீடுகளில் இருப்பவர்களுக்கும், தாழ்நில பகுதியில் உள்ளவர்களுக்கும் ஐயோ இந்த மழை வராதா அல்லது இந்த மழை வராமல் போக வேண்டும் என்ற பிரார்த்தனையே இருக்கும். ஆகவே எனக்கு அவர்களின் தேவை அல்லது அவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். ஆகவே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து, நான் ஒன்றும் குறிப்பிடாமல் விட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால்தான் எனக்கு ஒரு அதிருப்தியும் மன நிம்மதி இல்லாத நிலைமையும் இருந்திருக்கும். நான் மிக தெளிவாக தெளிவிட்டு இருக்கின்றேன், மக்களை எச்சரித்திருக்கின்றேன். இன்று வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் ஒரு சிறிய பாதிப்பு கூட இல்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற சந்தோஷமும் இறைவன் எனக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரிய நன்மை. நன்றிகள் சார். ஒரு அருமையான உரையாடலை செய்திருக்கின்றோம். நானும் ஒரு இடத்தை குறிப்பிட, நான் பல இடங்களிலும் குறிப்பிடாத அல்லது பல இடங்களிலும் நான் நேர்காணலுக்கு சென்றிருக்கின்றேன். குறிப்பிடாத பல விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அளித்திருக்கிறீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். உங்களுக்கு இது இந்த இக்கட்டான நேரத்திலும் நேரத்தை ஒதுக்கி என்னுடைய மனநிலையை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வினாக்களை அமைத்து கேட்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே நான் இந்த நன்றிகள் சார். உண்மையிலே இந்த டைம் நாங்கள் 7 மணி அப்படி இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இரவு. சார் தன்னுடைய பரீட்சை கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவோ கலை இருக்கும், உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கும் என்று நான் கேட்ட உடனேயே எனது இடம் தேடி வந்து இந்த மதிப்புக்குரிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சார் அந்த நேர்காணலுக்கு சம்மதித்தது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமோ கலைப்போ இன்றி வாங்கோ கதைப்போம் என்ற மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்ததால என்னால் அப்படி அந்த கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே சேரை போன்ற கல்வியலாளர்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது. அவர்களுடைய சேவை இன்னும் நாட்டுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற வேண்டும். அவர்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் செய்ய இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் போன்றவர்கள் எங்களுடைய நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த கல்வியலாளர்கள் தொடர்பிலே பதிவிடுபவர்கள் சற்று கண்ணியத்துடன், பொறுப்புணர்வுடன், சமூக உணர்வுடன் நடந்து கொள்ளுமாறு தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக வினயமாக கேட்டுக்கொண்டு, சேருடைய அந்த வெற்றி பயணம் சாதாரணமாக நகரம் இல்லாமல் ஒரு அமைதியான எங்களை போன்ற ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு இலங்கையிலே தேடப்படக்கூடிய அல்ல உலகளவில் தேடப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜா சாரின் அறியப்படாத பக்கங்களை பகிர்ந்திருந்தோம். இந்த காணொளி யாருக்கெல்லாம் முக்கியமோ இல்லையோ, பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை பயணத்தை நிறையவே பகிர்ந்திருந்தார். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். அதுவரைக்கும் சேருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.